மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு மக்கள் சக்தியின் மெய்நிகர் பள்ளியினூடாக உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் கடந்த வகுப்பில் எவ்வாறு ஒரு காப்போது சாதாரணதர வினாப்பத்திரம் அமையும், அதில் எவ்வாறு ஒவ்வொரு வினாக்களும் அமையும் என்பது தொடர்பாக மிகவும் துல்லியமாக ஆராய்ச்சியிருந்தோம். இந்த முறை நாங்கள் பார்க்க இருப்பது ஒவ்வொரு வினாவுக்கும் எவ்வாறு புள்ளி வழங்கப்படுது, நாங்கள் எவ்வாறு உயர் புள்ளிகளை இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக நாங்கள் ஆராய இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருப்பது கணிதம் 1 பகுதி A என்ற பகுதி தான் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் எல்லா மாணவர்களும் புள்ளிகளை பெறக்கூடிய பகுதி. ஆகவே அந்த பகுதியில் உள்ள வினாக்களுக்கு நாங்கள் எவ்வாறு புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும், நாங்கள் அதில் எவ்வாறு பெறலாம் என்பது பார்க்க இருக்கிறோம். மாணவர்களை நாங்கள் பாடத்துக்குள் நுழைவோம். இந்த பகுதியை நாங்கள் பார்க்கிற போது நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருப்பது இந்த சதவீதம் என்னும் பகுதி 1 A பகுதியில் வாரது முக்கோணியின் கோணங்கள், சமன்பாடுகள், நேர்மாறு விகித சமன், அச்சரகணித கோவைகளின் போமாசி, வீதம், தொடைகள், நேர்கோட்டு வரைவு, அச்சரகணித பின்னங்கள், சுட்டிகள் மடக்கைகள், ஒழுக்குகள், வட்டக்கோணங்கள், சமநிலிகள், அடியம், உருளை ஆகிய பகுதியில் உள்ள வினாக்களை நாங்கள் விரிவாக ஆராய்வோம். ஆகவே நாங்கள் முதலாவது வினாவை நாங்கள் பார்ப்போம். சதவீதத்தில் நான் ஏற்கனவே கூறியது போல மிகவும் இலகுவாக விடியளிக்கக்கூடிய வினா. இதில் தரப்பட்ட வினாவை நாங்கள் பார்ப்போம். பொருளொன்றை இறக்குமதி செய்யும் போது அதன் பெறுமதியில் 8% தீர்வியாக செலுத்த வேண்டுமெனே ரூபாய் 12,000 பெறுமதியான கைக்கடிகாரத்துக்கு செலுத்த வேண்டிய தீர்வியை காண்க. அப்போ 12,000 பெறுமதியான கைக்கடிகாரத்துக்கு செலுத்த வேண்டிய தீர்வை கேட்டிருக்கு. ஆகவே நாங்கள் கணக்கை பார்ப்போம். பொருளொன்றை இறக்குமதி செய்யும் போது அதன் பெறுமதியில் 8% தீர்வியாக செலுத்த வேண்டும். அப்போ 8% என்னும் போது 100க்கு 8 சதவீதம் என்றால் உங்களுக்கு தெரியும் 100க்கு 8. ஆகவே 100 ரூபாவுக்கு 8 ரூபாண்டா 12,000 ரூபாவுக்கு எவ்வளவு? ஆகவே 12,000 பெறுமதியான கைகடிகாரத்துக்கு செலுத்த வேண்டிய தீர்வியை காண்க என்னும் போது நீங்கள் 100ன் மேல் 8 தர 12,000 எவ்வளவு இலகுவான பகுதி. ஆகவே நீங்கள் போடலாம் 12,000 100ல் 8. அப்போ 100ன் மேல் 8 தர 12,000 என்று போடலாம். இல்லை 12,000 100ல் 8. அப்போ 12,000 தர 100ன் மேல் 8. ஆகவே இதை நாங்கள் சுருக்குவோம். ஆகவே இந்த நாங்கள் பகுதியில் பார்க்குற போது இதில் நாங்கள் இதை 2 சைவரையும் நாங்கள் 100ஆல் வகுக்கிறேன். ஆகவே பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் வகுக்கிறேன். ஆகவே 120ஐ 8ஆல் பெருக்குவதன் மூலம் நாங்கள் தீர்வியை காணக்கூடியதாக இருக்கும் ரூபாய் 960. ஆகவே இந்த வினாவுக்கு எவ்வாறு உங்களுக்கு புள்ளி வழங்கப்படும் இதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், விடை சரியாயின் நீங்கள் செய்முறை இல்லாமலே விடை சரியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு 2 புள்ளிகளும் கிடைக்கும். நீங்கள் ரூபாய் 960 என்று போட்டாலே 2 புள்ளிகள் கிடைக்கும். ஆனால் இந்த விடையில் நீங்கள் பெருக்கல்ல தவறு விட்டிருந்தால் உங்களுக்கு இந்த செய்முறைக்குரிய 1 புள்ளி கிடைக்கும். ஆகவே இது தவறுற பட்சத்தில் இது மட்டும் சரியெனில் உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். ஆகவே நீங்கள் செய்முறை இல்லாமல் கட்டாயம் செய்முறையோடு விடு எழுதுங்கோ. நீங்கள் தவறு ஏற்பட்டால் செய்முறைக்குரிய புள்ளி கிடைக்கும் 1 புள்ளி. ஆகவே நாங்கள் நேரடியாக நீங்கள் 960 என்று மனதால் கணிச்சிட்டு போட்டீங்கள் என்றால் கூட உங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும் ரூபாய் 960. நான் சொல்கிறது உங்களுக்கு திரும்பவும் சொல்லிக்கொள்கிறேன், புள்ளி திட்டங்கள் ஒவ்வொரு வருடத்துக்கும் மாற்றம் ஏற்படும். நாங்கள் எப்போதுமே செய்முறை ஒன்றை செய்து கொண்டு நேரடியாக விடையளிக்கிறதை தவிர்த்து கொள்வோம். செய்முறை ஒன்றை செய்து விடையளிப்போம். விடையளிக்கிற போது அலகுகளை பயன்படுத்தி கொள்வோம். ஆகவே நான் 12,000 தர 100ன் மேல் 8 என்று மட்டும் எழுதிய ஒரு ஆள் வந்திருப்பாராயிருந்தால் அவருக்கு 1 புள்ளி கிடைக்கும். ஆகவே ரூபாய் 960 என்ற விடை இருந்தால் எங்களுக்கு 2 புள்ளிகளையும் இலகுவாக பெறலாம். இது உண்மையில் நாங்கள் சதவீதத்தில் கடினமான பகுதி படிச்சுக்கிறோம். இது நேரடியாக ஒன்றுமில்லை, 12,000 தர 100ல் 8. அப்போ 12,000 பொருளுக்கு 8% தீர்வை. ஆகவே தீர்வையை கேட்டால் உடனே நாங்கள் பார்க்குறோம் 12,000 தர 100ல் 8. ஆகவே 960 ரூபாய். நாங்கள் 2வது வினாவுக்கு வருவோம். உருவில் தரப்பட்ட தரவுகளுக்கேற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க.
நாங்கள் ஏற்கனவே நான் சொன்னான் முக்கோணியின் கோணங்கள் தொடர்பாக 4 தேற்றங்கள் படிச்சிருக்கிறோம். அந்த தேற்றங்களை அடிக்கடி சொல்லிக்கொள்ளுங்க, அடிக்கடி கணக்கில் பிரியோகிங்கோ. ஒவ்வொரு முறையும் சொல்கிற போது உங்களோட மைண்டில் பதிஞ்சு கொள்ளும். அப்போ பிரியோகிக்கிற அறிவு இலகுவாக கிடைக்கும். ஆகவே ஒரு முக்கோணியின் அகக்கோணங்கள் மூன்றினதும் கூட்டுத்தொகை 180 பாகை. 2 செங்கோணங்கள் 180 பாகை. ஒரு முக்கோணியில் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். அடுத்தது 3வது தேற்றம், ஒரு இருசம பக்க முக்கோணியில் 2 பக்கங்கள் சமன் என்றால் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாக இருக்கும். அது இந்த மறுதலை தேற்றம். ஒரு முக்கோணியில் 2 கோணங்கள் சமனாக இருந்தால் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமனாக இருக்கும். இந்த 4 அடிப்படை தேற்றங்களும் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இங்கே தரப்பட்டிருக்கு புறக்கோணம் ஒன்று தரப்பட்டிருக்கு. அதேவேளை இங்கு இருசம பக்க முக்கோணி 2 பக்கங்கள் சமன் என்று தரப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் எக்ஸை இலகுவாக காணலாம். ஆகவே ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணம் 180 பாகை என்பதற்கூடாக நாங்கள் உடனடியாக இந்த கோணத்தை காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே 180 110 பாகையை கழிக்கிற போது இது 70 பாகை. இந்த 2 பக்கங்கள் சமன் என்றால் நாங்கள் படிச்சிருக்கிறோம். சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். இது 70 பாகை. இப்போ முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே நாங்கள் எக்ஸை இலகுவாக காணலாம். ஆகவே நாங்கள் இதை பார்க்குற போது நாங்கள் இதில் குறிக்கிறேன். முதலாவது 70 பாகை, நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணம் 180. அடுத்தது இது 2ம் சமன். ஒரு முக்கோணியில் சமனான பக்கத்துக்கு எதிரான கோணங்கள் சமன். ஆகவே இது 70 பாகை. ஆகவே நான் இப்போ எக்ஸை காண்றேன். ஒரு முக்கோணியின் அகக்கோணம் எக்ஸாக 70 சமன் 180 பாகை. ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்போ எக்ஸாக 140 சமன் 180. ஆகவே நாங்கள் 2 பக்கமும் 140 கழிக்கிறேன். ஆகவே எக்ஸ் சமன் 180 140 40 பாகை. இந்த 40 பாகை என்று நீங்கள் விடை அளிக்கப்பட்டமாக இருந்தால் நீங்கள் ஒரு நேரடியாக நீங்கள் பார்க்குறீங்கள், ஒரு நீங்கள் செய்கிறீங்கள். இது 70 பாகை, இது 70 பாகை. ஆகவே எக்ஸை காண்றோம். நாங்கள் எக்ஸ் சமன் 40 என்று போட்டாலே எங்களுக்கு 2 புள்ளிகளும் கிடைக்கும். ஆனால் நாங்கள் செய்முறை செய்து நாங்கள் அதற்கூடாக பெறலாம். இந்த 40 பாகை நீங்கள் விடை தவறுகிற போது நீங்கள் இதில் குறிக்கப்பட்ட எதுக்கு, அதாவது முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையை பிரயோகிச்சுக்கிறீங்க, அதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். அல்லது நீங்கள் இதில் கோணம் குறிச்சிருக்கிறீங்க, நேர்ரோட்டில் அடுத்துள்ள கோணங்கள் 180 பாகை என்றதை பயன்படுத்தியிருக்கிறீங்க, அதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். அல்லது 2 சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணம் சமன் என்றதை பாவிச்சுக்கிறீங்க, ஏதோ ஒரு புள்ளி இதில் ஏதாவது ஒன்று குறித்தால் உங்களுக்கு விடை சரியாக இருந்தால் 2 புள்ளி வரும். விடை புள்ளி ஏண்டால் 2 புள்ளி கிடைக்காது, ஒரு புள்ளி தான் கிடைக்க போகுது. விடை நீங்கள் அப்புறம் இதில் 3 புள்ளி போட்டிருக்கு, 3 புள்ளி கிடைச்சிருமென்று யோசிச்சுறாங்க. விடை சரியாக இருந்தால் 2 புள்ளி மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை, 2 புள்ளியை நேரடியாக பெறலாம். விடை தவறுகிற பட்சத்தில் உங்களுக்கு தான் சந்தர்ப்பம் கூட. இதில் நீங்கள் முக்கோணியின் அகக்கோணங்களை பிரயோகிச்சிருந்தால் அதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். அப்படி நீங்கள் அது செய்ய இல்லை, இதில் ஒரு ஆள் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணத்தை பாவிச்சிருக்கிறார், அதில் படத்திலேயே மார்க் பண்ணியிருக்கிறார் 70 பாகை என்று குறிச்சிருந்தால் உங்களுக்கு புள்ளி கிடைக்கும். அல்லது 2 சமனான பக்கத்துக்கு எதிரான கோணம் சமன் என்றதை பாவிச்சிருந்தால் ஒரு புள்ளி, ஏதோ ஒன்றுக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி வரும். ஆனால் தெளிவாக விளங்கி கொள்ளுங்க, விட சரியாக இருந்தால் 2 புள்ளி, விட பிழைச்சு வேண்டா உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்தை உங்களோட தேற்றங்கள் ஏதாவது பிரயோகிக்கிற அறிவுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும். பிரயோகிக்கிற அறிவு என்ற செய்முறையை நாங்கள் படத்தில் நீங்கள் குறித்தா கூட ஒரு புள்ளி கிடைக்கும். அப்போ நீங்கள் இதில் செய்துதான் காட்டணுமென்று இல்லை. ஆகவே இதில் நாங்கள் 70 என்று போட்டால் ஒரு புள்ளி கிடைக்கும், அல்லது இதில் 70 என்று போட்டால் கிடைக்கும், அல்லது முக்கோணியின் கோணங்கிற கூட்டுதல் 180 என்ற பிரயோகிச்சிருந்தால் மட்டும் உங்களுக்கு விடப்பிள்ளையாக இருந்து இதில் ஏதாவது ஒன்று குறிச்சிருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளியை பெறக்கூடியதாக இருக்கு. நாங்கள் 3வது வினாவுக்கு செல்வோம். இந்த 3வது வினாவை நாங்கள் பார்ப்போம். ஒரு இருபடி சமன்பாட்டின் தீர்வு. இது காரணிப்படுத்தக்கூடிய இருபடி சமன்பாடு. நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், காரணிப்படுத்த முடியாத இருபடி சமன்பாடுகள் கணிதம் 2 என்ற பகுதியில் வரும். அப்போ இங்கே நாங்கள் பயன்படுத்த போகிறது காரணிப்படுத்தக்கூடிய கணக்குகளின், அதாவது காரணிப்படுத்தக்கூடிய இருபடி சமன்பாடுகளின் தீர்வுகள். இந்த x வர்க்கம் 25 சமன் 0,
அப்போ இதை பார்த்த உடனே உங்களுக்கு விளங்கி இருக்கணும் இது ஒரு ஏ வர்க்கம் சய பி வர்க்க வடிவம். இந்த காரணிப்படுத்தல் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், காரணிப்படுத்தல் நிறைய இடத்த உங்களுக்கு தேவை. அச்சர கணித அதாவது இருபடி சமன்பாட்டில் தேவை. காரணிப்படுத்தல் தனியொரு கணக்கு வரும். அச்சர கணித பின்னங்களுக்கு தேவை. அச்சர கணித கோவில் இந்த போமாசிக்கு தேவை. நிறைய இடத்து எங்களுக்கு தேவை. ஆகவே இதை நாங்கள் எக்ஸ் வர்க்கம் சய 25 நாங்கள் எழுதலாம் 5 வர்க்கம். ஆகவே ஏ வர்க்கம் சய பி வர்க்கத்தை நாங்கள் காரணிப்படுத்துகிற போது உடனே நாங்கள் எழுதலாம் ஏ சய பி தர ஏ சக பி என்று எழுதலாம். ஆகவே எக்ஸய 5 தர எக்ஸக 5 சமன் 0. நாங்கள் இந்த இருபடி சமன்பாட்டின் தீர்வில் நாங்கள் பயன்படுத்துகிற நுட்ப முறை 2 பெருக்கம் 0 இருந்தால், அதாவது இந்த ஏதர பி என்ற 2 0 இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக ஏ 0 இருக்கணும். நீங்கள் 5ஓட எதை பெருக்கி என்னத்தை பெருக்கினா 0 0ஆல் பெருக்கினா மட்டும்தான் 0 ஆகும். 5 வேறு எந்த நம்பரால் பெருக்கினாலும் 0 ஆகாது. ஆகவே ஒன்றில் ஏ 0 இருக்க வேணும், அல்லது பி 0 இருக்க வேணும், அல்லது ரெண்டுமே 0 இருக்க வேணும். இதை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் இதன் தீர்வை காண்றோம். அப்போ மிகவும் ஒரு இலகுவான கணக்கு. நாங்கள் இது கிரேட் 9 படிக்கிறோம். ஆகவே ஒன்றில் எக்ஸய 5 சமன் 0 அல்லது எக்ஸக 5 சமன் 0. ஆகவே எக்ஸ் சமன் 5 சய 5 நாங்கள் 2 பக்கம் 5 கூட்டுறோம். ஆகவே எக்ஸ் சமன் 5 அல்லது எக்ஸ் சமன் மறை 5. இதில் 2 புள்ளி எவ்வாறு கிடைக்கும் என்று சொன்னால் சக 5க்கு ஒரு புள்ளியும் சய 5க்கு ஒரு புள்ளியும் கிடைக்கும். இவ்வாறான கணக்குகளுக்கு ஆகவே நீங்கள் இதில் பார்க்க சக 5 என்று போட்டிருந்தா ஒரு புள்ளி, சய 5 என்று போட்டிருந்தா ஒரு புள்ளி. இந்த 2 விடையும் நீங்கள் சக 5 சய 5 போட்டிருந்தால் உங்களுக்கு 2 புள்ளிகளை நீங்கள் முழுமையாக பெறலாம். ஆகவே இதில் நீங்கள் தவறுற பட்சத்து அங்கே செய்முறை கண்டு இந்த புள்ளி இதுக்கு வழங்கப்படாது. ஆகவே இதில் நீங்கள் 2 விடையும் நீங்கள் காட்டினீங்கன்னா இதுக்கு ஒரு புள்ளி அதுக்கு ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நாங்கள் இதை காரணிப்படுத்தல் மூலம் நாங்கள் காண்றோம். இதில் படி வழங்கிக் கொள்ளுங்க. 2 பெருமானம் கேட்டிருக்கு. ஆகவே 2க்கும் ஒவ்வொரு புள்ளி கிடைக்கும். சில மாணவர்கள் தவறு விடுற சந்தர்ப்பம் இருக்கு. அப்படி என்றால் இந்த எக்ஸ் வர்க்கம் சமன் 25 என்று எழுதுவினார். ஆகவே எக்ஸின் பெருமானத்தை காண்ற போது இந்த பிளஸோ மைனஸை பயன்படுத்தாமல் விட்டால் ஒரு புள்ளி மாத்திரம்தான் கிடைக்கும். ஆகவே நீங்கள் வர்க்கமூலம் 25 என்று போடலாம், இவ்வாறும் தீர்க்கலாம். இவ்வாறு தீர்ப்பதாக இருந்தால் நீங்கள் வர்க்கமூலமாகும் போது உங்களுக்கு தெரியும் பிளஸோ மைனஸ் இங்கே பயன்படுத்தும். இதுக்குரிய விரிவான விளக்கங்களை நாங்கள் அந்தந்த பகுதியில் படிச்சிருக்கிறோம். ஆகவே நாங்கள் இதில் நான் கன நேரம் எடுக்கும் என்றபடியே நான் சொல்ல இல்லை. ஆகவே எக்ஸ் சமன் +ஓ -5 கட்டாயம் +ஓ -5 போடும். நீங்கள் +5 மட்டும் போட்டு இருந்தால் ஒரு புள்ளி தான் கிடைக்கும். உண்மையில் ஒரு மிகவும் இலகுவாக புள்ளி பெறக்கூடிய ஒரு கிரேட் 9 கேள்வி. நாங்கள் அடுத்த பகுதிக்கு வருவோம். அப்போ இதுகளில் எல்லாம் நீங்கள் கூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வினாக்கள் கட்டாயம் இருபடி சமன்பாட்டை தொடர்ச்சியாக மாறுது. அடுத்தது 4வது வினாவுக்கு வருவோம். 4வது வினாவை நாங்கள் பார்க்கிற போது 3 மனிதர்கள், இது நேர்மாறு விகித சமன், மனித நாட்கள். அப்போ வேலையின் அளவு மனித நாட்கள். மனித நாட்களை மனிதர்களின் எண்ணிக்கையால் பிரித்தா தேவையான நாட்கள் வரும், நாட்களால் பிரித்தா தேவையான மனிதர்கள். இந்த வினாவை நாங்கள் பார்ப்போம். 3 மனிதர்கள் 8 நாட்களில் செய்து முடிக்கக்கூடிய வேலை ஒன்றின் 2 மடங்கான வேலையை 6 நாட்களில் செய்து முடிக்க தேவையான மனிதர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்கு. முதல்ல நாங்கள் வேலையின் அளவை காணுவோம். அதை 2ஆல் பெருக்குவதன் மூலம் 2 மடங்கான வேலையை காணலாம். ஆகவே நாங்கள் முதல்ல பார்க்க போகிறது வேலையின் மொத்த வேலையின் அளவு. 3 மனிதர்கள் 8 நாளில் செய்து முடிப்பினார். ஆகவே 3 தர 8 அந்த வேலை 2 மடங்கான வேலை என்னும் போது 2ஆல் நான் பெருக்கிறேன். ஆகவே 3 24 2 48 மனித நாட்கள். 48 மனித நாட்கள். அப்போ தேவையான மனிதர்களின் எண்ணிக்கை 48 நாங்கள் 6 நாட்களில் முடிக்கணும். ஆகவே நீங்கள் இதில் அலகண்டு போட்டு விடலாம். மனித நாட்கள் 48 மனித நாட்கள். நாங்கள் கணக்கு செய்கிற போது விரிவாக செய்து கொண்டு போகலாம். மனித நாட்கள். ஆகவே தேவையான மனிதர்களின் எண்ணிக்கை கேட்டால் 48 6ஆல் பிரிக்கணும், 6 நாட்களில் முடிக்கணும். அப்போ மனித நாட்களால் பிரித்தா தேவையான மனிதர் வரும் 8 மனிதர்.
ஆகவே இதில் நீங்கள் 8 மனிதர்கள் என்று விடை கொடுப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். நீங்கள் நேரடியாக ஒருத்தர் மனதால் பார்த்துட்டு நீங்கள் புள்ளி கொடுக்குறீங்கன்னா என்ன விடை கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு 2 புள்ளியும் கிடைக்கும். அப்போ 8 மனிதர்கள் என்று போட்டாலே 2 புள்ளிகள் கிடைக்கும். ஆனால் அது தவறுற பட்சத்தில் நீங்கள் செய்முறைக்குரிய புள்ளியை நாங்கள் பெறலாம். இந்த மொத்த வேலையின் அளவு சரி என்று சொன்னால் அதுக்கு ஒரு புள்ளி. எப்போ இந்த விடை பிழைக்கிற சந்தர்ப்பத்தில் விடை உங்களோட 8 மனிதர்கள் என்றதுக்கு பதிலாக நீங்கள் வேறு 10 மனிதர் என்று கண்டுட்டீங்கன்னு வைப்போம். ஆகவே உங்களுக்கு இந்த செய்முறைக்குரிய புள்ளி அதில் நீங்கள் பிரயோகிச்சுக்கிறீங்கள். அந்த வேலையின் 2 மடங்கு வேலையின் அளவை கண்டிருக்கிறீங்க. ஆகவே அதுக்குரிய புள்ளி கிடைக்கும். ஆகவே நீங்கள் இந்த கணித பாடத்தில் உங்களுக்கு நான் சொல்லலாம், கணித பாடத்தை நேரடியாக விட எழுதாயுங்க. செய்முறை ஒன்று செய்து அதற்கூடாக ஒரு பிரயோகிக்கிற அறிவை பிரயோகம் ஒன்று எழுதுங்க. படமாக இருந்தால் கேத்திர கணிதமாக இருந்தால் படத்தில் குறித்து விடுங்க. அது குறிக்கிறது கூட ஒரு மார்க்ஸ். நீங்கள் விட பிழைக்கிற சந்தர்ப்பத்தில் அதுக்குரிய புள்ளியை பெற்றிடலாம். ஆகவே இந்த 8 மனிதர்கள் என்று போட்டால் உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். இந்த 8 மனிதர்கள் பிழைக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இந்த மொத்த வேலையின் அளவு காண்றதுக்குரிய புள்ளி உங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் 5வது வினாவுக்கு வருவோம். 5வது வினா தரப்பட்டிருக்கு 12x வர்க்கம் 8y வர்க்கம் xyயின் பொது மடங்களில் சிறியதை காண்க. இதில் உண்மையில் நீங்கள் நேரடியாக விடையளிக்கலாம். இப்போ எக்ஸாமில் நீங்கள் முழு புள்ளியும் எடுக்கணும்னா நேரடியாக விடையளிக்கலாம். இந்த நேரடியாக விடையளிக்கிற முறையை நான் சொல்கிறேன். நீங்கள் ஏற்கனவே கிரேட் 6 பின்னங்களுக்கு போமாசியான்றீங்க. ஆகவே போமாசியை நாங்கள் எப்படி காணலாம் என்றால் உடனே நான் சொல்கிறேன் 12க்கும் 8க்கும் நீங்கள் அச்சரகணித குறியீடுகளை விடுங்க. 12க்கும் 8க்கும் என்ன போமாசி? 24 போமாசி. இப்போ உடனே பாருங்க, எக்ஸின் உயர்வலு என்ன? வர்க்கம். வையின் உயர்வலு வர்க்கம். இப்படி நீங்கள் விடையளிப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு 2 முழுமையான புள்ளியையும் பெறலாம். ஆனால் நாங்கள் செய்முறையூடாக நாங்கள் பார்ப்போம். ஏனென்றால் ஏதாவது மிஸ்டேக் விட்டாலும் செய்முறைக்குரிய புள்ளி கிடைக்கும். ஆகவே நாங்கள் 12x வர்க்கத்தை முதன்மை இது 3 மெதட்டில் காணலாம். முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுத காணலாம், வகுத்தல் மூலம் காணலாம், முதன்மை காரணிகளின் வலுக்களின் பெருக்கமாக எழுதுவதன் மூலம் காணலாம். நான் வலுக்களின் பெருக்கமாக எழுதுகிறேன். 12 போடுறேன் 4, அப்போ 4 தர 3 2 வர்க்கம் தர 3 தர x வர்க்கம். 8y வர்க்கத்தை போடுறேன் 8 சுட்டியில் எழுதினா 2 3ஆம் அடுக்கு தர y வர்க்கம். xyயை போட்ட வேண்டாம் x தர y. இப்போ போமாசியை காண்றேன். இந்த 3க்கும் பொதுவானது எடுக்கிறேன், நம்பர்ஸை முதல் எடுக்கிறேன், 2 எடுக்கிறேன், 2 உயர்வலு கனம் இருக்கு. இதில் 3 இருக்கு, அந்த 3 எழுதுறேன். x பொதுவாக 2க்கு இருக்கு, அதன் உயர்வலு வர்க்கம். y பொதுவாக இருக்கு, அதன் உயர்வலு வர்க்கம். ஆகவே விடை 2 கனம் தர 3 தர x வர்க்கம் தர y வர்க்கம். இதை சுருக்குவோம் 24 x வர்க்கம் y வர்க்கம் விடை. ஆகவே இந்த விடை கிடைக்குமாக இருந்தால் உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் நேரடியாக எழுதினாலும் 2 புள்ளி கிடைக்கும். இதில் நீங்கள் இந்த செய்முறைக்கு நீங்கள் முதன்மை காரணிகள் இந்த வலுக்களின் பெருக்கமாக எழுதுவீங்களாக இருந்தால் அதுக்கு ஒரு புள்ளியை பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே முதன்மை காரணிகள் இந்த வலுக்கள் இந்த பெருக்கமாக எழுதியிருக்கிறீங்க, நீங்கள் இஞ்சி எங்கேயோ தவறு விட்டுட்டீங்க என்று சொன்னால் அதுக்குரிய புள்ளியை நீங்கள் பெறலாம். நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த கணக்கு போகிறோம். ஆகவே நீங்கள் நேரடியாக எழுத முடியுமாக இருந்தால் எழுதுங்கோ. ஆனால் நான் சொல்லக்கூடியது கணக்கு செய்கிற போது உங்களுக்கு டைம், நீங்கள் சில பேர் யோசிப்பீங்கள் எங்களுக்கு 2 மணித்தியாலம் போதாதுன்ட்டு. உண்மையில் நான் பார்க்குற போது வடிவா முழுமையாக செய்கிற மாணவன் 100 புள்ளிகளை பெறுற மாணவர் அநேகமாக செய்முறை ரீதியாக முழுமையாக எழுதியிருப்பார். டைம் காணும் 1.5 மணித்தியாலத்துக்கு இந்த பேப்பரை முடிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை 2 மணித்தியால பேப்பரை 1.5 மணித்தியாலத்துக்கு முடிக்கக்கூடிய எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் நிறைய ப்ராக்டிஸ். நீங்கள் அதான் நான் சொன்னான் ஏற்கனவே கடந்த வகுப்பிலையும் சொன்னான். 2016ஆம் ஆண்டு வினாப்பத்திரத்திலிருந்து 2020ஆம் ஆண்டு கடந்த கால வினாக்களை நீங்கள் முழுமையாக செய்ய முடியுமாக இருந்தால் இந்த 2 மணித்தியால பேப்பரை நீங்கள் 1.5 மணித்தியாலத்துக்கு முடிக்கலாம். செகண்ட் பார்ட் 3 ஹவர்ஸை நீங்கள் 2.5 மணித்தியாலத்துக்கு முடிக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவை. நீங்கள் முழுமையாக செய்ய தெரியும். செய்து பாருங்க கணக்கு.
முழுமையாக செய்து பாருங்கள். அதனூடாக நீங்கள் விரைவாக செய்யலாம். ஆகவே இதில் நாங்கள் பார்த்து கொண்டு அடுத்த வினாவுக்கு நாங்கள் போவோம். இந்த அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம். வீதம். இந்த வீதத்தை பார்க்குற போது ஒரு செகண்டுக்கு 12 லிட்டர் என்னும் சீரான வீதத்தில் நீர் பாய்ந்து வரும் ஒரு குழாயை பயன்படுத்தி ஒரு தொட்டியை முழுமையாக நிரப்புவதற்கு 5 நிமிடங்கள் எடுத்தது. ஏனின் தொட்டியின் கொள்ளளவை காண்க. அப்போ உங்களுக்கு இந்த சூத்திரம் தெரியும். வீதம் சமன் கனவளவின் கீழ் நேரம். வீதத்தின் அலகை நீங்கள் லீட்டர் பெர் செகண்டில் இருக்கலாம், லீட்டர் பெர் நிமிடத்தில் இருக்கலாம். கதி என்றால் எங்களுக்கு தெரியும். மீட்டர் பெர் செகண்டிலான் பெரும்பாலும் இருக்கும், அல்ல கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்கும். அவை இந்த வீதம் என்னும் போது லீட்டர் பெர் செகண்ட், லீட்டர் பெர் நிமிடம் அப்படி நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு ஒரு வரையறை இல்லை. ஆனால் கதியாக இருந்தால் நம்ம சொன்ன மாதிரி மீட்டர் பெர் செகண்ட் அல்ல கிலோமீட்டர் பெர் ஹவர்லாம் பெரும்பாலும் அமையும். இப்போ இதில் நாங்கள் பார்ப்போம். ஒரு செகண்டுக்கு 12 லிட்டர் என்னும் சீரான வீதத்தில் நீர் பாய்ந்து வரும் ஒரு குழாயை பயன்படுத்தி ஒரு தொட்டியை முழுமையாக நிரப்புவதற்கு 5 நிமிடங்கள் எடுத்ததேனே. 5 நிமிடங்கள். இங்கே கவனிக்க வேண்டியது, அது செகண்டுக்கு 12 லிட்டர் வந்திருக்கு. கேள்வி நிமிடம் 5 நிமிடங்களில் நிரம்புது. அப்போ நாங்கள் நிமிடத்தை செகண்டுக்கு மாற்றுவோம். ஆகவே தொட்டியின் கொள்ளளவை காண்க. அப்போ நாங்கள் உடனே பார்ப்போம். 12 லிட்டர் ஒரு செகண்டுக்கு. நாங்கள் 5 நிமிடத்தை செகண்டுக்கு மாற்றுறதுக்கு நாங்கள் 60ஆல் பெருக்கிறோம். ஆகவே 12 தர இது 5 தர 60 என்னதுக்கு பயன்படுத்திக்கிறேன்டா, நிமிடத்தை செகண்டுக்கு மாற்றுறதுக்கு பயன்படுத்திக்கிறோம். ஒரு செகண்டுக்கு 12 லிட்டர் என்றால் 5 நிமிடத்தை நாங்கள் செகண்டுக்கு மாற்றுற போது 60ஆல் பெருக்கிறோம். ஆகவே 12 தர 5 தர 60. ஆகவே நான் காணக்கூடியதாக இருக்கும் 12 60, 60 60ஆல் பெருக்கினா 3600 லிட்டர் இந்த தொட்டியின் கொள்ளளவு. ஆகவே இதுக்கெவ்வாறு புள்ளி வழங்கப்படும் என்று சொன்னால், நேரடியாக நீங்கள் 3600 லிட்டர் அலகு பாவிச்சிருக்கணும் என்று போட்டிருந்தால் உங்களுக்கு 2 புள்ளிகளையும் முழுமையாக பெறலாம். அது தவறுகிற பட்சத்தில் நீங்கள் 12 தர நிமிடம் செகண்டுக்கு மாற்றப்பட்டிருக்கணும். ஆகவே அந்த புள்ளி எழுதுவீங்களாக இருந்தால் உங்களுக்கு 1 புள்ளிகள் கிடைக்கும். ரைட். ஆகவே 1 புள்ளி இதுக்கு வழங்கப்படும். விட சரியாக இருந்தால் உங்களுக்கு நேரடியாக 2 புள்ளி வழங்கப்படும். இதுக்குரிய புள்ளி உங்களுக்கு போட மாட்டேன், நேரவே 2 புள்ளி போட்டுவிடணும். விட பிழைக்கிற சந்தர்ப்பத்தில் தான் செய்முறைக்கு பார்ப்பினோம். எப்படியும் நீங்கள் விட பிழையாக இருந்தால் ஒருபோதும் 2 புள்ளி கிடைக்காது. செய்முறைக்கு ஒரே ஒரு புள்ளி கிடைக்கும். எத்தனை செய்திருந்தாலும் ஒரே ஒரு புள்ளியை நீங்கள் பெறலாம். ரைட். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த கேள்விக்கு வருவோம். இதில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு, தரப்பட்ட வெண்ணுருவில் A' இடவட்டு B, A நிரப்பி இடவட்டு B நிரப்பியை நிழற்றி காட்டுக. இதுக்கு நேரடியாக நிழற்று, இது செய்முறை இல்லை. அப்போ நேரடியாக நீங்கள் அந்த பிரதேசம் எவ்வாறு அமைய வேணும்? A தவிர்ந்ததாக இருக்க வேணும். அப்போ Aக்கு வெளியில், B நிரப்பி என்னும் போது Bக்கு வெளியில் 2 இடவட்டு மண்ணைக்கு உங்களுக்கு தெரியும். அப்போ 2க்கும் வெளியில் இருக்கணும் என்று சொன்னால் இந்த வெளியில் உள்ள பகுதி வரும். A நிரப்பி என்னும் போது A தவிர்ந்த, B நிரப்பி என்னும் போது B தவிர்ந்த. ஆகவே 2 இடைவெற்ற பகுதி என்னும் போது இந்த பகுதி வரும். ஆகவே நாங்கள் இதை நிலற்றுற போது இந்த பகுதி, இதை இப்படி நிலற்றி விட்டீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக 2 புள்ளி. இதுக்கு செய்முறை இல்லை. ஆகவே நாங்கள் இலகுவாக நீங்கள் படிக்கிற வேளைகளில் இதை உறுதிப்படுத்துவதற்காக நீங்கள் வீட்டில் இது எது என்று கண்டுபிடிக்கிறதில் உங்களுக்கு மெச்ச பொறுத்த மாட்டில் நாங்கள் எல்லாம் உறுதிப்படுத்தி நிறுவிக்கொண்டு போகிறோம். எல்லாம் நாங்கள் சரியாக தெரிஞ்சால் பிரிய வைப்போம். ஆகவே நாங்கள் அதை தேவை என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு பிரதேசத்துக்கு நம்பர் போட்டு காட்டலாம். அது நீங்கள் வீட்டை ப்ராக்டிஸுக்கு. இதுக்கு 2 புள்ளி கிடைக்கும். அப்போ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? A என்ற பிரதேசத்தை 1ஆல் குறிக்கிறேன். இந்த இடவெற்ற பிரதேசத்தை 2 என்று போடுறேன், மற்றதை 3 என்று போடுறேன். வெளியில் உள்ள பிரதேசத்தை 4 என்று போடுறேன். A நிரப்பி என்றால் உடனே எழுதுகிறேன் A தவிர்ந்தது. அப்போ 1ஐயும் 2ஐயும் விட்டா 3 4. B நிரப்பி என்றா B என்ற வட்டம் தவிர்ந்தது. அப்போ 1 4. நடுவில் இடவெட்டு என்னும் போது 4 என்ற பகுதி 2க்கும் பொதுவான நம்பர் இருக்கு. இடவெட்டு என்றா என்ன செய்யணும்? 2க்கும் பொதுவான நம்பரை எடுத்து அதை 4 மட்டும் நிறுத்தி விடுங்க. ஒன்றிப்பு என்று சொல்லி இருந்தால், நடுவே ஒன்றிப்பு வந்திருந்தால் இந்த இவ்வளவு நம்பரை நிறுத்தணும். 1 3 4
என்னும் பகுதியை நிலத்தி விடணும். இது நீங்கள் வீட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பரீட்சையில் பிரயோகிக்கணும்னா இதை பென்சிலால் செய்துட்டு நீங்கள் அழிச்சு விடுங்க. அந்த நம்பர் உண்மையில் பிரயோகிக்கக்கூடாது, நம்பர் தேவையில்லை. அப்போ நேரடியாக அந்த பிரதேசத்தை நிலத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு 2 புள்ளிகளும் கிடைக்கும். ரைட் மாணவர்களே, நாங்கள் தொடைகள் பார்த்துருக்கிறோம். அப்போ தொடைகளை நேரடியாக நீங்கள் நிலத்தி விட்டீங்கன்னா புள்ளியையும் பெறலாம். நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த வினாவை நாங்கள் பார்க்கிற போது நேர்கோட்டு வரைவு. அப்போ நேர்கோட்டு வரைவில் உங்களுக்கு 2 புள்ளிகளின் ஆளூறு தரப்பட்டு பகுதி 1 நேர்கோட்டு வரைவு தான் வரைவு. இருபடி சார்பு பகுதி 2 கணிதம் 2 பகுதி 2 என்று சொல்வது கணிதம் 2 பேப்பர். அப்போ இந்த நேர்கோட்டிற்கு 3y = rx/9 என்னும் நேர்கோட்டுக்கு சமாந்தரமாகவும் 0,5 என்னும் புள்ளிக்கூடாகவும் செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண சொல்லியிருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியணும் என்னென்னா இந்த ஆள்கூறு தரப்பட்டிருக்கு, அது கூடாக போகுது 0,5. இந்த 0,5 எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஏன் 0 ஆளூர் எக்ஸ் ஆளூர் 0 இருக்கிற இடம் தான் வெட்டு துண்டு. ஆகவே நாங்கள் சீரிய நேரடியாக சொல்லிடலாம் 5. சீக்கு நாங்கள் காண வேண்டிய தேவை இல்லை. ஆகவே நாங்கள் முதல்ல இந்த சமன்பாடு நாங்கள் y = நேர்கோட்டு வரைவின் பொதுவான வடிவம் y = mx/c. இந்த எக்ஸின் குணகம் m என்றது படித்திறன், c வெட்டு துண்டு. அப்போ இதில் நாங்கள் பார்க்குற போது முதல்ல நாங்கள் இது இந்த படித்திறனை காணணும். படித்திறனை காணணும் நேரு 6 என்று எழுத முடியாது. ஏன் 3y = என்று தரப்பட்டிருக்கு. நாங்கள் அதை y = mx/cக்கு முதல்ல மாற்றுவோம். ஆகவே y = mx/cக்கு மாற்றுற போது 3y = rx/9. ஆகவே எல்லாத்தையும் நாங்கள் தனித்தனியாக 3ஆல் பிரிப்போம். சமன்பாட்டின் 2 பக்கம் 3ஆல் பிரிக்கிறேன். ஏன் எங்களோட நோக்கம் y மட்டும்தான் இருக்கணும். y = mx/c. அப்போ மரவையோ 2y எதுவும் இருக்கல இருந்தால் சமன்பாட்டு விதிகளை பாவிச்சு நாங்கள் வையாக்கிறோம். ஆகவே இந்த கணக்கை பொறுத்த மட்டில் 3y இருக்குது. ஆகவே நான் அதை வைய மாற்றம் செய்யணும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேணும்? 3ஆல் பிரிக்கணும். சில சந்தர்ப்பங்களில் இப்படி வந்துட்டால் 1/2y என்று தரப்பட்டிருந்தால் எனக்கு இந்த வயலுக்கு முன்னுக்கு இருக்கிற குணகம் 1 இருக்கணும். ஆகவே நான் இதை என்ன செய்யணும்? 2ஆல் பெருக்கி அந்த அரியை இல்லாமல் பண்ணலாம். ஆகவே அந்த வகையில் இந்த கணக்கை பார்க்குற போது 3y = rx/9 எனக்கு வைக்கு முன்னுக்கு இருக்கிற 3 இல்லாமல் செய்ய 3ஆல் வகுக்கிறேன். ஆகவே சமன்பாட்டில் ஒரு பக்கம் வகுக்கிற போது 2வது பக்கம் எல்லா பக்கமும் வகுக்கணும், எல்லா கணிதங்கள். ஆகவே 2 பக்கமும் வகுக்கிறேன். ஆகவே 3y 3ஆல் வகுக்கிறேன், rx 3ஆல் வகுக்கிறேன், 9 3ஆல் வகுக்கிறேன். ஆகவே 3 வகுக்கிற போது 1. ஆகவே y = 6 3ஆல் பிரித்தா 2x = 3. இப்போ அந்த தரப்பட்ட நேர்கோட்டின் சமன்பாடை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ அதின் படித்திறன் எனக்கு தெரியும். இப்போ 10 சமாந்தரமாக வரைவு செல்லுது என்று சொன்னால் படித்திறன் மாறாது. அப்போ நேரோட்டு வரைவு சமாந்தரமாக சென்றால் அப்போ இதில் இருக்கிற ஒரு வரைவு இருக்கு, இது எக்ஸ் அச்சு y அச்சு. அப்போ நாங்கள் இதில் பார்க்குற போது இந்த சமாந்தரமாக செல்லுற கோடுகளின் படித்திறன் எல்லாம் சமனாயிருக்கு. அதாவது இது y = உதாரணத்துக்கு பார்த்தோம்னா y = ஏதோ 2x ஆக இதில் 3ல் வெட்டுதண்டா எங்களுக்கு தெரியும் 2x ஆக 3 என்று வைப்போம். அப்போ இந்த சமன்பாடும் என்னவாக இருக்கும்? y = 10x அந்த வெட்டு துண்டை போடுவோம். படித்திறன் மாறாது. இதிலையும் y = 10x ஆக அப்படியே வரப்போகுது. ஆகவே இதில் நாங்கள் இது உற்பத்தி கூட ஆக போகுது என்று வைப்போம். இது உற்பத்தி கூட ஆக போச்சுன்னா 2x ஆக இருக்கு. இது உற்பத்தி கூட போகுது. இது மறுநாள் கூடாக போனால் நாங்கள் இந்த சமன்பாட்டை சொல்லலாம் y = 10x/4 என்று சொல்லலாம். அவை சமாந்தரமாக போகுதென்றால் படித்திறன் மாறாதுன்று எங்களுக்கு தெரியும். அவை இந்த கணக்கை பொறுத்த மட்டில் அப்போ நாங்கள் படித்திறனை கண்டுபிடிச்சிட்டோம் 10. அந்த வரைவே சமாந்தரமாகவும் 0,5 புள்ளி கூடாக போகுது. இதில் மிக முக்கியம் எக்ஸால் ஒரு பூஜ்ஜியமாக இருக்கிற y தான் வெட்டு துண்டு. அது கூட போகுதுண்டா y அச்சு 5ல் வெட்டுது. அவை உடனே தெரியும் வெட்டு துண்டு 5. படித்திறன் 2 மாறாது. ஏற்கனவே உள்ள சமன்பாட்டுக்கு சமாந்தரம் என்றா மாறாது. இப்போ வெட்டு துண்டு 5. அப்போ படித்திறன் வெட்டு துண்டு மட்டும் சமன்பாட்டை நாங்கள் எழுதலாம். நேரோட்டு சமன்பாட்டின் பொதுவான வடிவம் y = mx/c. m எங்களுக்கு 2 என்று தெரியும், c 5 என்று தெரியும். ஆகவே y = 2x/5. இதுக்கு எவ்வாறு புள்ளி வழங்கப்படும் என்றால் நாங்கள் y = 2x/5 என்று எழுதியிருந்தால் எங்களுக்கு 2 புள்ளிகளும் கிடைக்கும்.
அதில் தவறு ஏற்படுற போது ஏற்பட்டால் நாங்கள் படித்திறன் காண்றதுக்கு, அதாவது வெட்டுத்துண்டு காண்றதுக்கு ஒரு புள்ளி வரும், அல்லது படித்திறன் காண்றதுக்கு ஒரு புள்ளி வரும். அப்போ விட தவறுற பட்சத்தில் நீங்கள் படித்திறனை மட்டும் கண்டிருக்கிறீங்கன்னு வைங்க, அதுக்கு ஒரு புள்ளியை பெற்றுடுவீங்க. சரி, படித்திறன் காண இல்லை, நீங்கள் இந்த ஆளுரை வச்சு கொண்டு வெட்டுத்துண்டை கண்டிருக்கிறீங்கள், அது சரி என்றால் அதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். ஏதோ ஒன்றுக்கு உங்களுக்கு விட தவறுகிற பட்சத்தில் நீங்கள் ஏதோ ஒரு அறிவை நீங்கள் அதில் பிரயோகித்து எழுதியிருந்தால், அது தொடர்பான பிரயோகிச்சிருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் என்றதை விளங்கிக்கொள்ளும். ஆகவே கணக்கு விடையை செய்யாமல் விடாதீங்க. அந்த கணக்கு தொடர்பாக ஒரு அறிவை பிரயோகிங்க. மேத்ஸ் பண்ண பொறுத்த மாட்டில் சில ஒரு கடினமான கேள்வி வந்துட்டால் நீங்கள் அந்த கணக்கை செய்யாமல் விடாதீங்க. ஏதாவது அந்த தேற்றத்தை பிரயோகித்து எழுதுங்கோ, அல்லது இது தொடர்பாக படித்திறன் எனக்கு இந்த ஆளூர் தெரியும் என்று சொன்னால் வெட்டுத்துண்டு எழுதி விடுங்க, அதுக்கு ஒரு புள்ளி கிடைச்சிடும். ஆகவே நாங்கள் இலகுவாக நாங்கள் புள்ளிகளை பெற்றுக்கொண்டு போகலாம். ஒன்றுமே நாங்கள் விடையளிக்க இல்லைண்டா வினா புள்ளிகளை இழக்க வேண்டி வரும். ஆகவே நாங்கள் செய்முறைக்கூடாக விடையளித்தோம் என்றால் எங்களுக்கு முழு புள்ளிகளும் இலகுவாக நாங்கள் பெறலாம். ஆகவே வைசமன் 10x 5 2 புள்ளியும் கிடைக்கும். அது தவறுகிற பட்சத்தில் சி எழுதியிருந்தால் ஒரு புள்ளி கிடைக்கும், அல்லது படித்திறன் எழுதியிருந்தால் ஒரு புள்ளி கிடைக்கும். ரெண்டிலே ஏதோ ஒன்று, ரெண்டும் எழுதியிருந்தாலும் ஒரு புள்ளி தான் கிடைக்கும். சமன்பாடு எழுதியிருந்தால் மட்டும்தான் 2 புள்ளி கிடைக்கும். நீங்கள் படித்திறன் ஒரு எழுதிக்கு வெட்டுத்துண்டு எழுதியிருக்கு, ஆனால் சமன்பாடு புள்ளி என்றால் ஒரே ஒரு புள்ளி கிடைக்கும். ரைட், தெளிவாக விளங்குங்க அந்த புள்ளிகள் எப்படி வழங்கப்படுது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இந்த அச்சர கணித பின்னங்களின் வகுத்தல். இதை நாங்கள் பின்னங்களை வகுக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு பின்னத்தை இன்னொன்றால் வகுக்கிறது என்பது அதின் நிகர்மாற்றால் பெருக்கிறதுக்கு சமன். அப்போ ஒரு பின்னத்தை வகுத்தல் என்பது அதின் நிகர்மாற்றால் பெருக்கிறதுக்கு சமன். ஆகவே நான் ஏபி என்கிற ஆறின் நிகர்மாற்று பின்னம் என்னென்று பார்த்தோமா இருந்தால் ஆறின் கீழ் ஏபி, ஏபி என்கிற ஆறின் நிகர்மாற்று பின்னம் ஆறின் கீழ் ஏபி. அந்த நிகர்மாற்றுன்றதை நாங்கள் சில குறுகிய வழியில் ஞாபகம் வச்சிருக்கலாம். பகுதி என்ன தொகுதி என்னாகும், தொகுதி என்ன பகுதி என்னாகும், அதை நான் சொல்லிட்டா தலைகளை மாத்திரன்னு சொல்லுவோம், நடைமுறையில் பேச்சு வழக்கில் சொல்கிறோம். ஆகவே நாங்கள் இதை மாத்திரம். அப்போ ஒரு பின்னத்தை வகுக்கல் என்பது அதின் நிகர்மாற்றால் பெருக்கிறதுக்கு சமன். ஆகவே ஏபி வர்க்கத்தின் கீழ் 2 பெருக்கலாக மாற்ற போது ஆறின் கீழ் ஏபி. அப்போ ஏபியின் கீழ் ஆறின் நிகர்மாற்று பின்னம் ஆறின் கீழ் ஏபி. இப்போ நாங்கள் பொது காரணிகளால் நாங்கள் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் சுருக்கலாம். ஆகவே 6ஐயும் 2ஐயும் நாங்கள் சுருக்கலாம் 3, ஏஐயும் ஏஐயும் நாங்கள் வகுக்கலாம், பி வர்க்கத்தையும் பிஐயும் வகுத்தால் எங்களுக்கு கிடைக்க போகிறது பியும் 3ம் கிடைக்கும். ஆகவே 3b தான் இந்த அச்சரகணித பின்னத்தின் சுருக்கிய வடிவம். இப்போ இதுக்கு எவ்வாறு புள்ளி வழங்கப்படும் உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்கு. 3b என்று எழுதியிருந்தால் உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். இது தவறுற பட்சத்தில் நீங்கள் நிகர்மாற்று எழுதியிருந்தால், ஒரு பின்னத்தின் நிகர்மாற்று எழுதியிருப்பீங்களாக இருந்தால் ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்கும், நிகர்மாற்று எழுதியிருந்தால். ஆகவே பின்ன பிரித்தல் என்பது அந்த நிகர்மாற்ற பெருக்கல் என்றதை நாங்கள் பிரியோகிச்சா, அதை நான் சொல்ல நினைக்கிறவே. இதில் நீங்கள் ஒரு அறிவை, அதாவது அந்த கணக்கு தொடர்பான ஏதாவது ஒரு அறிவை பிரயோகிப்பீங்களாக இருந்தால் கூட ஒரு புள்ளியை பெற்றுடலாம். ஆகவே உங்களுக்கு இது விளங்கிடு. அடுத்தது நாங்கள் மடக்கிய சுட்டி வடிவில் எழுத, சுட்டிய மடக்க வடிவில் எழுதல், மடக்க சுட்டி வடிவில் எழுத, பகுதி ஒன்றிலே இதுதான் பெரும்பாலும் உள்ளடக்கப்பட்ட விடயம். ஆகவே இதுக்கு நேரடி, இதுக்கு செய்முறையே இல்லை, நேரடியாக எழுதினால் உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். ஆகவே மடக்க log 2 32 = 5 எங்களுக்கு தெரியும். ஒன்றே ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. மடக்கையின்றையும் சுட்டியின்றையும் அடியோன்ட்டு மற்றதுதான் மாறி வரப்போகுது. ஆகவே உங்களுக்கு தெரியும் 2 ன் 5ஆம் அடுக்கு, அதாவது மடக்கையின் அடி 2, ஆகவே சுட்டியின் அடியும் 2. ஆகவே நாங்கள் எழுதலாம் 2 ன் 5ஆம் அடுக்கு 32. ஆகவே இதுக்கு நேரடியாக 2 புள்ளிகள் கிடைக்கும். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த 11வது வினாவுக்கு வருவோம். இந்த 11வது வினாவில் ஒழுக்குகளும் அமைப்புகளும், அடிப்படை ஒழுக்குகள் 4 படிச்சிருக்கிறோம். முதலாவது ஒரு நிலையான புள்ளியில் இந்த மாறா தூரத்தில் அசைகிற புள்ளியின் ஒழுக்கு வட்டம், இரு நிலையான புள்ளிகளில் இந்த சமதூரத்தில் அசைகிற புள்ளியின் ஒழுக்கு அந்த 2 புள்ளிகளை இணைக்கிற கோட்டின் செங்குத்திரு சமகூராக்கி, ஒரு நேர்கோட்டில் இந்த சமதூரத்தில் அசைகிற புள்ளியின் ஒழுக்கு அந்த நேர்கோட்டின் 2 பக்கம் உள்ள சமாந்தர கோடு, 2 ஒன்று இடப்பெற்ற நேர்கோடுகளில் இந்த சமதூரத்தில் அசைகிற புள்ளியின் ஒழுக்கு அந்த 2 கோடும் இடப்பெற்றுவதால் உருவாகிற கோணத்தின் கோண இரு சமகூராக்கி. இது நீங்கள் எப்படி வரைய வேணும்? இது பரம்படிப்படம்.
அவை பரம்படி படத்தில் குறித்து காட்டி விட்டீங்களா? சரி. இப்போ நாங்கள் இந்த ஒழுக்குகளில் நான் கடந்த வகுப்பிலையும் படிப்பிச்சிருக்கிறேன். எப்படி என்று சொன்னால், முதலாவது ஒழுக்கு என்று வரும்போது ஏயிலிருந்து 3 சென்டிமீட்டர் என்று சொன்னால், ஏ என்பது ஒரு புள்ளி, அதிலிருந்து 3 சென்டிமீட்டர்னால் அது மையமாகக்கூடிய 3 சென்டிமீட்டர் ஆறுடைய வட்டம். ஏக்கம பியில் என்று சொன்னால் உடனே தெரியணும், ஏக்கம பி என்று சொன்னால் 2 புள்ளிகள். அந்த 2 புள்ளிகளில் இந்த சமதூரம் என்றால் அந்த 2 புள்ளிகளை இணைக்கிற கோட்டின் செங்குத்து சமகுறாக்கி பாருங்க, ஒரு கமாவுக்கு இடையில வித்தியாசம். ஏபி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியணும், ஏபி என்பது ஒரு கோடு. அப்போ 2 பக்கம் உள்ள சமாந்தர கோடு. அப்போ உங்களுக்கு தெரியும் சமாந்தரத்தை வரையணும். ஏபிக்கம பிசி எண்ணைக்கு 2க்கும் ஏபிக்கும் பிசிக்கும் ஒரு இடத்திலே ஒரு எழுத்து பொதுவாக இருக்கு. ஆகவே அந்த 2 கோடும் இடவிட்டு என்று விளங்கிடும். அந்த இடவெற்ற கோடு என்றால் அந்த பொதுவாக இருக்கிற எழுத்தில் இருக்கிற அந்த பியில் இருக்கிற கோணத்தின் கோண இரு சமகுறாக்கி. இப்போ இந்த கணக்கை வருவோம். ஒன்றிலிருந்து ஏக்கம பி என்பது ஒன்றிலிருந்து ஒன்று 10 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கும் 2 புள்ளிகள் ஆகும். ஒன்றிலிருந்து ஒன்று 10 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிற 2 புள்ளிகள். ஏயிலிருந்தும் பியிலிருந்தும் சமதூரத்தில் இயங்குகிற ஒரு புள்ளியின் ஒழுக்கு. ஏயிலிருந்தும் பியிலிருந்தும் சமதூரம் என்னும் போது 2வது ஒழுக்கு என்ற விளங்கணும், ஏக்கம பி என்ற மாதிரி. ஆகவே அந்த 2 கோட்டினையும் செங்குத்திருகுறாக்கி வரையோணம் என்று மைண்டுக்கு வந்துடணும். அவ்வொழுக்கின் மீது 2வதுக்கு வருவோம். அவ்வொழுக்கின் மீது புள்ளி ஏயிலிருந்து 7 சென்டிமீட்டர் தூரம். ஏயிலிருந்து ஏ ஒரு புள்ளி, அதில் இருந்து 7 சென்டிமீட்டர் என்னும் போது அந்த புள்ளிய மையமாகவும் 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டம் உள்ள புள்ளி பி என்னும் புள்ளியினது அமைவை பெறும் விதத்தை உரிய அளவீடுகளுடன் ஒரு பரம்படி படத்தில் காட்டட்டான். அப்போ 2 ஒழுக்கும் வெற்று எடுத்ததான் புள்ளி பி இருக்கு. அப்போ நாங்கள் இதில் வருவோம். அப்போ இப்போ தந்திருக்கு ஏக்கம பி. அப்போ உடனே அதை நீங்கள் குறிப்பீங்கள். அப்போ ஏயில் இருந்தும் பியில் இருந்தும் சமதூரம் என்று சொன்னால் அப்போ வட்டாரியில் உங்களுக்கு தெரியும் ஏக்கம பின்ற செங்குத்திருகுறாக்கி. நீங்கள் உண்மையிலே ஆக்கால வரைஞ்சு வட்டாரி எடுத்து ஒரு ஆக்கு கட் பண்ணுங்க. பரம்படி படம் அளவீடுகள் தேவையில்லை. அப்படியே கட் பண்ணுறேன். பியில் இருந்தும் அப்படியே கட் பண்ணி விடுறேன். இது ஏக்கம பியிலிருந்து சமதூரத்தில் ஏயிலிருந்தும் பியிலிருந்தும் சமதூரத்தில் அசைகிற புள்ளியின் ஒழுக்கு அந்த ஏபி என்ற கோட்டின் செங்குத்திரு சமகுறாக்கி. அடுத்தது சொல்லி இருக்கு எங்களுக்கு தெரியும். அப்போ ஒழுக்கு வரைஞ்சிட்டேன். ஏயில் இருந்து என்று சொன்னால் ஏய மையமாகவும், அப்போ 5 5 செங்குத்திராக்கி வச்சுட்டேன். ஏய மையமாகவும் எங்களுக்கு தெரியும் 6 சொல்லப்பட்டிருக்கு 7 சென்டிமீட்டர். அப்போ ஏய மையமாகவும் 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டத்தை வரைகிறேன். அப்போ ஏயில் இருந்து 7 சென்டிமீட்டர். 2ம் சந்திக்கிற இடம்தான், அந்த 2 ஒழுக்களும் சந்திக்கிற இடம்தான் பி ஆக இருக்கு. அப்போ இதை வரைஞ்சு புள்ளி எப்படி இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதை புள்ளியை குறிச்சிருந்தால் உங்களுக்கு 2 புள்ளியும் கிடைக்கும். அந்த 2 ஒழுக்களும் வரைஞ்சு 2 புள்ளியும் குறிச்சிருந்தால் உங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும். புள்ளி பியை குறிச்சிருந்தால் 2 புள்ளி கிடைக்கும். செங்குத்திரு சமகுறாக்கி அமைத்தல், வட்டம் அமைத்தல், இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் ஒரு ஒழுக்க வரைஞ்சிருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். நீங்கள் செங்குத்திராக்கி மட்டும் வரைஞ்சிருந்தால் 1 புள்ளி கிடைக்கும். அல்லது வட்டம் மட்டும் வரைஞ்சிருந்தால் 1 புள்ளி கிடைக்கும். அவை நாங்கள் சரியாக இடத்தை கண்டு புள்ளி பிய குறிப்பமாக இருந்தால் 2 புள்ளியும் கிடைக்கும். ரைட். அவை நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த வினாவை நாங்கள் பார்க்கிற போது இது வட்டக்கோணங்கள். இந்த வட்டக்கோணங்களில் நாங்கள் அடிக்கடி அந்த தேற்றத்தை பிரயோகிக்கிற அறிவை பார்க்கணும். ஒரு வட்டத்தின் வில்லானது மையத்தில் இரமைக்கும் கோணம் அவ்வில்லினால் எஞ்சிய பரிதியில் இரமைக்கிற கோணத்தின் 2 மடங்காக இருக்கும். மிக முக்கியமான தேற்றம். அடுத்தது ஒரே வட்டத்துண்ட கோணங்கள் சமனானவை. அரைவட்ட கோணம் செங்கோணம். ஆகவே இதில் நாங்கள் இந்த 3 தேற்றத்தையும் நாங்கள் பயன்படுத்தினோம். எங்களுக்கு அதுக்குள்ளே தான் வரப்போகுது. அதை தொடர்ச்சியாக நாங்கள் படிச்சிருக்கிறோம். அங்கால வட்ட நாட்பக்கல், வட்ட நான், தொடலி தேற்றங்கள் இருக்குது. நாங்கள் இந்த கணக்குக்குள்ள தேற்றத்தை நான் இப்போ பார்க்க போகிறேன். ஆகவே உருவில் தரப்பட்ட தகவல்களுக்கு ஏற்ப ஏசிடியின் பருமனை காண்க. ஏசிடியின் பருமன் இது கேட்கப்பட்டிருக்கு. ஏசிடியின் பருமன். ஆகவே எங்களுக்கு தெரியும் ஒரே வட்டத்துண்ட கோணம் சமன். இது 20 பாகை என்றா இந்த பிசி என்ற வில் பரிதியில் அமைக்கிற கோணம் 20 பாகை. அதே பிசி என்றது ஏயில் அமைக்கிற கோணம் என்னவாக இருக்கும்? 20 பாகை. காரணம் ஒரே வட்டத்துண்ட கோணங்கள். இப்போ எங்களுக்கு விளங்கிட்டது. இது ஏஇசி என்றது ஒரு முக்கோணி. முக்கோணியின் புறக்கோணம்
அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். ஆகவே ஏசிடியை நாங்கள் காணலாம், உடனே நாங்கள் காணுவோம். இது ஒரே துண்ட கோணம் என்றதை பாவிச்சுக்கலாம். அப்போ பிஏசி 20 பாகை. இப்போ நான் இதை காண போகிறேன் 20 சக 30. முக்கோணி ஒன்றின் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்கள்ட கூட்டுத்தொகைக்கு சமன். அப்போ ஏசிடி சமன் 20 சக 30. ஆகவே ஏசிடி 50 பாகை. இப்போ நான் உங்களுக்கு விளங்குறது தான் இதில் அந்த பேர்கள் எல்லாம் போட்டான். நீங்கள் அவ்வளவுக்கு போட தேவையில்லை. நீங்கள் இதில் படத்தில் குறித்து காட்டுங்க, ஒரே துண்ட கோணம் சமன். அடுத்தது நீங்கள் குறித்து போட்டு விடி அளிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நேரடியாக விடி எழுதிக்கிறீங்க. ஏசிடி 50 பாகைண்டா உங்களுக்கு 2 புள்ளிகளும் கிடைக்கும். இது தவறுகிற பட்சத்தில் உங்களுக்கு இதிலே எழுதியிருக்கலாம் அல்லது படத்தில் பிரயோகிச்சிருக்கலாம். அப்போ இது மட்டும் சரியெனில் 1 புள்ளி கிடைக்கும். அது இதில் குறிக்கலாம் அல்லது நீங்கள் இந்த படத்தில் 20 பாகை என்றதை குறிச்சிருந்தால் ஒரே துண்டக்கோணம் சமன் என்றதை பிரயோகிச்சுக்கிறீங்க. அப்படி பிரயோகிச்சிருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். ஆகவே இது 20 பாகை, ஆகவே இது 20 பாகை என்று குறிக்கிறோம். அப்போ உங்களுக்கு இந்த படத்தில் குறிக்கிறதுக்கு 1 புள்ளி. பாருங்க மாணவர்களே, இவ்வளவு இலகுவாக உங்களுக்கு புள்ளி வழங்கப்படுது. இந்த பேப்பர் திருத்துகிற போது உங்கள் சார்பாகத்தான் திருத்தப்படும். ஆகவே உண்மையில் கணித பாடத்தில் புள்ளி எடுப்பது என்பது உண்மையில் ஒரு பெரிய இலகுவான ஒரு விடயம். நீங்கள் அதை கடினமாக்கி கொள்ளாதீங்க, விளங்கி கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த வகுப்பில் பார்த்த பிறகாவது உங்களுக்கு விளங்கி இருக்கணும், எனக்கு ஒரு நம்பிக்கை வரணும், எனக்கு சிம்பிளாக எடுத்துடலாம். உண்மையில் இந்த 100 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு பேப்பர் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சரியான வகையில் சரியாக திங்க் பண்ணி உங்களோட நாலேஜை அப்ளை பண்ணுவீங்களாக இருந்தால் இந்த பேப்பரில் மார்க்ஸ் எடுக்கிற புள்ளி எடுக்கிறது என்பது ஒரு சின்ன விஷயம். ஆகவே இதில் பாருங்க, உங்களுக்கு சரியான வகையில் புள்ளி கிடைக்கும். அப்போ 2 புள்ளி. ஆனால் நீங்கள் நேரடி விடைக்கு போகிற விட நீங்கள் இதில் மார்க் பண்ணி குறித்து புள்ளி எடுங்க. உண்மையில் நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு அந்த முழு புள்ளிகளும் பெறுகிற மாணவர்கள் செய்முறை ரீதியாக செய்திருப்பார்கள். அதால் இலகுவாக புள்ளி எடுக்கலாம். ஆகவே இன்றைய இந்த வினாவில் நாங்கள் கடந்த வகுப்பில் படிச்சுக்கிறோம் எவ்வாறு ஒரு வினா வருமென்று. அதை பார்க்காதவர்கள் அந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைய தினம் ஒவ்வொரு வினாவுக்கும் நாங்கள் எவ்வாறு புள்ளிகள் பெறலாம் என்பது தொடர்பாக நாங்கள் குறிப்பிட்ட சில வினாக்கள் 12 வினாக்களை நாங்கள் இன்றைக்கு கலந்துரையாடிக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்தடுத்த வகுப்பில் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த புள்ளிகள் வளங்கள் எப்படி இலகுவாக புள்ளி பெறலாம் என்பது தொடர்பாக கலந்துரையாடுவோம். ஆகவே தொடர்ச்சியாக மாணவர்கள் நீங்கள் இந்த மக்கள் சக்தியின் மெய்நிகர் பள்ளியில் தொடர்ச்சியாக இணைந்திருப்பதன் மூலம் எவ்வாறு இலகுவாக கணித பாடத்தில் புள்ளியை பெறலாம் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை சரியாக நீங்கள் 100% பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே உங்கள் நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே மீண்டும் ஒரு மக்கள் சக்தியின் மெய்நிகர் பள்ளியில் உங்களை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.